19th sum. Rajesh, Sadish and Madan are partners sharing profit and losses in the ratio of 3:2:1 respectively. Their balance sheet as on 31st March 2017 is given below. So here Rajesh, Sadish, Madan are partners. They share their profit and losses in the ratio of 3:2:1. ஸோ இந்த ரேஷியோவில் தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதில் லைபிலிட்டிஸ் அசட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு லைபிலிட்டிஸ்லேருந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ், சதீஷ், மதனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தேவை. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு இந்த அமௌண்ட்டை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ் 1,20,000 இருக்குது. அதை என்ன ரேஷியோவில் நம்ம 3 பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து தருவோம்னு பார்த்தீங்கன்னா 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்து தருவோம். தட் இஸ் 3/6, 2/6, 1/6ன்னு பிரித்து தருவோம். 3 + 2 + 1 6. ஸோ அந்த ஷேரில் பிரித்து தருவோம். வேறு எதுவுமே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வராது. என்னென்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Madan retires on 31st March 2017 subject to the following conditions. ஸோ மதன் அப்படிங்கிறவங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிறப்போ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ராஜேஷ் அண்ட் சதீஷ் வில் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. ஸோ ராஜேஷும் சதீஷும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ சம்மில் முன்னாடி 3 பார்ட்னர் இருக்கல 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2. தென் அசட்ஸ் ஆர் டு பி வேல்யூட் ஆஸ் ஃபாலோஸ். அசட்ஸை ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ரீவேல்யூ பண்ணியிருக்காங்கன்னா, மெஷினரி 3,90,000, ஸ்டாக் 2,90,000, டெப்டாஸ் 1,52,000. ஸோ ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க இல்லையா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் சைடு மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, டெப்டாஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு கம்பேர் பண்ணணும். சப்போஸ் கம்பேர் பண்ணல இன்க்ரீஸ் ஆயிருந்தால் அது ப்ராஃபிட், டிக்ரீஸ் ஆயிருந்தால் லாஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம் மெஷினரி, ஸ்டாக், டெப்டாஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அசட் சைட் மெஷினரி வேல்யூ 4,20,000 இருக்குது. இப்போ ரீவேல்யூ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 3,90,000 ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ அசட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அசட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆனால் அது லாஸ். அந்த லாஸ் ஐட்டம் நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்னா, ரீவேல்யூஷனோட டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 4,20,000 ரீவேல்யூ பண்ணப்போ 3,90,000. அப்போது நமக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ இதுதான் லாஸ். 30,000 ரெடியூஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி டெப்டாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது 1,60,000 இருக்குது. இப்போ ரீவேல்யூ பண்ணியிருக்கீங்களே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,52,000 ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ 8,000 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ 8,000 ரெடியூஸ் ஆகிருக்கு. அசட் டிக்ரீஸ் ஆனால் லாஸ். அதனால் ரீவேல்யூஷனோட டெபிட் சைட் டு டெப்டாஸ்ன்னு 8,000 ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எவ்வளோ பேலன்ஸ் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3 lakh ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீவேல்யூ பண்ண வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,90,000. அப்போ என்ன ஆயிருக்கு, 10,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாக்குங்கிறது அசட்டோட வேல்யூ 10,000 டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா அதை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ரீவேல்யூஷனில் டெபிட் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது, கிரெடிட்டில் எந்த ஐட்டமும் வராது. ஸோ நமக்கு ரீவேல்யூஷன் ஆன்சர் லாஸ் வரும். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் டு பி வேல்யூட் அட் 1,20,000. ஸோ குட்வில் வேல்யூ பண்ணியிருக்காங்க 1,20,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ குட்வில் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு கெய்னிங் ரேஷியோ வேணும். ஸோ அதுதான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஷேர் கெயின்ட் ஈக்குவல் டு நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். இப்போ ராஜேஷோட நியூ ஷேர் என்ன அப்படின்னு பார்க்கணும், அவரோட ஓல்டு ஷேர் என்னன்னு பார்க்கணும். ராஜேஷோட நியூ ஷேர் 3/5, அதாவது அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 3/5, 2/5. இதுதான் அவங்களோட நியூ ஷேர், ராஜேஷ் அண்ட் சதீஷோட நியூ ஷேர். அவங்களோட ஓல்டு ஷேர் 3:2:1. ஸோ 1ங்கிறது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா மதனோடது. அப்போ 3:2 அப்படிங்கிறது தான் ராஜேஷ் அண்ட் சதீஷோட ஓல்டு ஷேர். தட் இஸ் 3/6, 2/6. ஸோ ஃபஸ்ட்டு ராஜேஷோட ஷேர் கெயின்டு கால்குலேட் பண்ணலாம். நியூ ஷேர் 3/5 மைனஸ் ஓல்டு ஷேர் 3/6.
ஸோ இங்கே டினாமினேட்டர் அன்ஈவனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 3 6 are 18, 5 3s are 15. So 18 minus 15 divided by 30 we get 3/30. This is Rajesh gaining ratio. Then Sadiஷ்க்கு calculate பண்ணலாம். சதீஷோட நியூ ஷேர் 2/5, ஓல்டு ஷேர் 2/6. ஸோ இதுக்கும் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணுறாங்க. ஏன்னா டினாமினேட்டர் அன்ஈவனாக இருக்குது. ஸோ 2 6 are 12, 5 2s are 10. ஸோ 12 minus 10 divided by 30. இதை மட்டும் டைரெக்டாகவே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 6 are 30. So 12 minus 10 divided by 30 we get 2/30. Therefore gaining ratio of Rajesh and Sadish is 3:2. இதுதான் ராஜேஷ் அண்ட் சதீஷோட கெய்னிங் ரேஷியோ. இந்த கெய்னிங் ரேஷியோவில் தான் என்ன பண்ணுவோம், அந்த குட்வில்லை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ரெண்டு பார்ட்னருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற ரேஷியோ தான் இந்த 3:2. ஸோ ஃபஸ்ட்டு குட்வில் எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1,20,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க. இந்த 1,20,000ல் மதனோட ஷேர் எவ்வளோ? ஸோ மதனும் அதில் ஒரு பார்ட்னர். ஸோ அவருக்கு எவ்வளோ ஷேர் இருக்குது அந்த 1,20,000லேன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ மதனோட ஷேர் 3:2:1. இதுதான் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்படின்னா 1/6 தான் மதனோடது. ஸோ 1,20,000 into 1/6 we get 20,000. This is share of goodwill of மதன். ஸோ இந்த 20,000 தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் 3:2 அப்படிங்கிற அந்த கெய்னிங் ரேஷியோவில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ 20,000 into 3/5 12,000, தென் 20,000 into 2/5 8,000. இதுதான் ராஜேஷ் சதீஷோட குட்வில். இந்த குட்வில்க்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் 2 ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ். யார் ரிட்டையர் ஆகுறாங்க? மதன் ரிட்டையர் ஆகுறாங்க. அப்போ 2 மதன் சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுற ராஜேஷ் சதீஷோடதில் இந்த அமௌண்ட் 12,000 8,000 ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு வந்து பை கண்டினியூங் பார்ட்னர்ஸ் யாரோ அவங்க ரெண்டு பேர்த்தோட பேரை எழுதி அமௌண்ட்டை வந்து ரிட்டையர் ஆகிற அந்த மதனோட அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு கான்ட்ரா என்ட்ரி. ஸோ இதுதான் குட்வில்லோட ட்ரீட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதோட டெபிட் சைடு பார்த்திங்கன்னா அசட்டோட வேல்யூ ரீவேல்யூ பண்ணுறப்ப டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து டெபிட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ் ஐட்டம் to machinery account 30,000, to stock account 10,000, to debtors account 8,000 ரெக்கார்ட் பண்ணிட்டோம். வேறு எந்த ஐட்டமும் ரீவேல்யூஷனோட கிரெடிட் சைடு வராது. ஸோ இதை டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணால் 48,000. இந்த 48,000 நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடும் இதே லைன்லேயே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ 48,000 இங்கேயும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ மேலே கிரெடிட் சைடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதனால் இந்த 48,000 மேலே எழுதிடும். திஸ் இஸ் லாஸ் அண்ட் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எங்கள் பார்ட்னர்ஸ் யார்? ராஜேஷ், சதீஷ், மதன். இவங்க 3 பேர் தான் பார்ட்னர்ஸ். இவங்களுக்கு இந்த 48,000 லாஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். என்ன ரேஷியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். தட் இஸ் 3/6 2/6 1/6. ஸோ ராஜேஷ் கேபிட்டல் 48,000 into 3/6 24,000. Then Sadish capital 48,000 into 2/6 16,000. Madan's capital 48,000 into 1/6 8,000. ஸோ இந்த 48,000 இந்த 3 பேருக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் டபுள் சைடு. இதில் கிரெடிட் சைடில் தான் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட் என்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணுவோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு. இது பேலன்ஸ் ஷீட்டில் ராஜேஷ், சதீஷ், மதனோட கேபிட்டல்னு இந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ராஜேஷோட கேபிட்டல் 4 lakh, சதீஷ் கேபிட்டல் 3 lakh, மதன் கேபிட்டல் 2,50,000. தென் லைபிலிட்டிஸில் ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க 1,20,000. அந்த 1,20,000 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் 3 பார்ட்னருக்கும் பிரிச்சிருக்கோம். பை ஜென்ரல் ரிசர்வ் 60,000 40,000 20,000. இந்த என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்வில் அந்த ஃபார்மில் வேல்யூ பண்ணியிருக்காங்க. மதன் ரிட்டையர் ஆகிறப்ப எவ்வளோன்னு வேல்யூ பண்ணியிருக்காங்க? 1,20,000. ஸோ மதனோட ஷேர் 1/6. ஸோ 1,20,000 into 1/6ன்னு கால்குலேட் பண்ணால் 20,000 வரும். அந்த 20,000 தான் 3:2 ரேஷியோவில் ரெண்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. இதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் பை ராஜேஷ் கேபிட்டல்,
பை சதீஷ் கேபிட்டல்னு சொல்லிட்டு மதனோடதுக்கு நேராக அவரோட கேபிட்டலுக்கு நேராக இந்த 12,000 8,000 ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இது வந்து கான்ட்ரா என்ட்ரி ஜஸ்ட் ஆப்போசிட் டெபிட் சைடும் இதை ரெக்கார்ட் பண்ணுவோம். டூ மதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். டூ மதன்ஸ் கேபிட்டல்னு ராஜேஷ்க்கு நேராக 12,000 சதீஷ்க்கு நேராக 8,000 ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது ரீவேல்யூஷன் லாஸ் வந்ததுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ரீவேல்யூஷன் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் 24,000, சதீஷ்க்கு 16,000, மதனுக்கு 8,000 அப்படி ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த 48,000. ஸோ இப்போ எல்லா ஐட்டமே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணுவோம். கிரெடிட் சைட் டோட்டல் எவ்வளோன்னு பாருங்கள். 4,60,000 ஃபார் ராஜேஷ் அண்ட் 3,40,000 ஃபார் சதீஷ், 2,90,000 ஃபார் மதன். ஸோ இந்த டோட்டலை அப்படியே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடும் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், டெபிட் சைட் டோட்டலே கிரெடிட் சைட் டோட்டலே கம்பேர் பண்ணுவோம். டெபிட் சைட் டோட்டல் எவ்வளோ இருக்குது, இங்கே 12,000 24,000 ரெண்டு இருக்குது. ஸோ இதை வந்து இந்த 36,000 4,60,000லேருந்து நம்ம டிடெக்ட் பண்ணால் நமக்கு வர்றது 4,24,000. அதை 2 பேலன்ஸ் கேரி டவுன்னு ராஜேஷ்க்கு எழுதியிருக்கோம். அடுத்தது கிரெடிட் சைட் டோட்டல் எவ்வளோ இருக்குது, சதீஷ்க்கு 3,40,000 இருக்குது. டெபிட் சைட் டோட்டல் 24,000 இருக்குது. ஸோ 3,40,000 மைனஸ் 24,000 3,16,000. ஸோ பேலன்ஸ் கேரி டவுன்னு சதீஷ்க்கு எழுதிட்டோம். ஸோ மதனுக்கு அதே மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போ செட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. எப்போ செட்டில் பண்ணுறோங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கலைன்னா அதை நம்ம அந்த பேலன்ஸை வந்து எங்கே எழுதுவோம்னா மதன்ஸ் லோன் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். ஸோ மதனுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட் டோட்டல் 2,90,000 இருக்குது. அவரோட டெபிட் சைட் டோட்டல் 8,000 இருக்குது. ஸோ 2,90,000 மைனஸ் 8,000 we get 2,82,000. இந்த 2,82,000 எங்கே நம்ம கேரி ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதனோட லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் கேரி ஓவர் பண்ணுறோம். ஸோ 2 மதன்ஸ் லோன் அக்கௌண்ட்னு எழுதிடுறோம். பேலன்ஸ் கேரி டவுனுக்கு எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ செட்டில் பண்ணுறோன்னு கொடுக்கல அப்படின்னா அவரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுதான் ரூல். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு அசட்டில் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ரிமிசஸ் இது ஒரு அசட், அதனால் அது 4 lakh ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மெஷினரி 4,20,000 புக்கில் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில். அதோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ 4,20,000 மைனஸ் 30,000 3,90,000 அவுட்டர் காலத்தில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்தது டெப்டாஸ் 1,60,000 இருக்குது. அதை ரீவேல்யூ பண்ணையில் 8,000 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ லெஸ் டெப்ரிசியேஷன் 8,000 we get 1,52,000. தென் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து 3 lakh பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. அதோட வேல்யூ 10,000 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அவுட்டர் காலத்தில் 2,90,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் கேஷ் அட் பேங்க் 20,000. ஸோ அசட்டில் நம்ம எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது லயபிலிட்டிஸில் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லயபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ராஜேஷோட கேபிட்டல் 4,24,000, சதீஷ் கேபிட்டல் 3,16,000. எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போக இவங்களோட கேபிட்டலை நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிங்கன்னா 7,40,000. தென் மதன்ஸ் லோன் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த வர பேலன்ஸ் வந்து மதனோட லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அவரோட கேபிட்டல்னு 2,82,000 அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். தென் கிரெடிட்டாஸ் 50,000, பில்ஸ் பேயபிள் 1,80,000. ஸோ இப்போ அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிங்கன்னா அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன டோட்டல் வரும்னா 12,52,000 வரும்.